இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் துர்வாசரின் சாபத்தின் காரணமாக உருவத்தில் மூப்பு ஏற்பட்டு நரை கூடி உடல் மெலிந்து மனம் நொந்து போன தேவர்கள் சாப விமோச்சனம் தேடி கைலாயம் செல்ல முடிவெடுத்தனர். பரமேஸ்வரா, இனி நீயே கதி. பரம்பொருளே, எங்களுக்கு அபயம் அளியுங்கள். நடந்ததை எல்லாம் நானும் அறிவேன். ஈசனே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும். வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது. எனவே உங்களுக்கு துணையாக அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன். இருவரும் சேர்ந்து கடைவதன் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள். எனது ஆணைப்படி நீங்களும் தேவர்களுடன் சென்று பார்க்கடலை கடையுங்கள். உத்தரவு ஈசனே. தங்கள் வலிமை அனைத்தையும் ஒன்று கூட்டி தேவர்களும் அரக்கர்களும் மேருமலையால் பார்க்கடலை கடைந்தனர். அதில் கிடைத்த அமிர்தத்தை அரக்கர்கள் மட்டுமே எடுத்துச் சென்றனர். சக்கரதாரியே, இனி தங்களின் லீலையை தொடங்கலாம். அரக்கர்களின் பலவீனத்தை புரிந்து கொண்ட விஷ்ணு அழகிய மோகினி அவதாரம் எடுத்தார். தன் பேரழகால் அரக்கர்களை மதிமயங்கச் செய்தார். அவர்களிடமிருந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து சாப விமோச்சனம் பெறச் செய்தார். அழகிய மோகினியின் வரவே ஒரு புதிய அவதாரத்தின் நோக்கம்தான் என்பதை உணர்ந்திருந்த சிவபெருமான் மோகினியை நேரில் கண்டார். சிவ அம்சமும் விஷ்ணு அம்சமும் ஒன்றாக கலந்தன. அதன் விளைவாக ஜோதிமயமான ஒரு அற்புத ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தெய்வீக குழந்தைதான் அரக்கியை அழிக்க வந்த மணிகண்டன். தேவர்களின் தந்திரத்தால் தன் இன மக்களுக்கு அமிர்தம் மறுக்கப்பட்டதையும் அது மொத்தமும் தேவர்களுக்கே போய் சேர்ந்ததை அறிந்து மேலும் உக்கிரமானாள். இதனால் மகிஷமுகி காட்டில் இருந்த முனிவர்களை முன்பை விட கொடூரமாக துன்புறுத்தினாள். இந்த நிலையில் புலிப்பால் தேடி வந்த ஐயப்பன் அதே காட்டிற்குள் பிரவேசம் செய்தார். ஒளியே புக முடியாத காட்டிற்குள் சூரியன் நுழைந்தது போலிருந்தது ஐயப்பனின் வருகை.
ஐயப்பன் காட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததுமே ஈசனால் அனுப்பப்பட்ட பூதகணங்களும் அவரை வணங்கி பின்தொடர்ந்தன. தேவேந்திரன் தலைமையில் தேவர்களும் ஐயப்பனுக்கு துணையாக வந்தனர். ஐயப்பனின் வருகையை அறிந்து கொண்டாள் மகிஷமுகி. ஐயப்பனை அழிக்க நினைத்து யுத்தத்திற்கு தயாரானாள். தன்னை எதிர்க்க ஒரு பாலகன் வந்திருப்பதைக் கண்டு சிரித்தாள் மகிஷமுகி. ஐயப்பனின் வருகையை அறிந்த முனிவர்கள் மகிஷமுகியால் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை ஐயப்பனிடம் முறையிட்டனர். ஐயப்பன் தனது அவதார நோக்கம் நிறைவேறும் கட்டம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். மானசீகமாக சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கி யுத்தத்திற்கு தயாரானார்.
மகிஷமுகியின் உடல் அழுதா நதிக்கரையில் வந்து விழுந்தது. அவள் மீண்டும் எழும் முன் ஐயப்பன் மகிஷமுகியின் முதுகின் மேல் ஏறி கோர தாண்டவமாடி அவளை அழித்தார். ஐயப்பனின் மகிஷமுகி சம்ஹார நர்த்தனத்தை காண வந்திருந்த ஈசன் தனது காளையை பக்கத்தில் உள்ள மரத்தில் கட்டி வைத்தார். அதனால் அந்த இடம் காளை கட்டி என்று அழைக்கப்படுகிறது. சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராக்ஷஸ் சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ வ்ருத்வா. ஐயப்பனின் பொற்பாதம் உடலில் பட்டதால் மகிஷமுகியின் உடலிலிருந்து விடுதலையாகி சாப விமோச்சனம் பெற்றாள் லீலாவதி. ஐயப்பனின் தாழ் பணிந்தாள். ஐயனே, தங்களது பொற்பாதம் என் மீது பட்டதால் நான் சாப விமோச்சனம் அடைந்தேன். இனி நான் தங்களுக்கே சொந்தம். என்னை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும். உன் விருப்பம் நிறைவேறாது. இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாகவே நான் இருக்கப் போகிறேன். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கென்று ஒரு கோவில் கட்டப்படும். அப்போது என்னை தரிசிக்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவார்கள். வருடா வருடம் என் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போகும். ஒவ்வொரு வருடமும் புதிதாக பக்தர்கள் என்னை முதன்முறையாக தரிசிக்க வருவார்கள். அப்படி எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் வரவில்லையோ அப்போது உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அதுவரை காத்திரு. என்னுடைய கோவிலுக்கு அருகிலேயே உனக்கும் ஒரு கோவிலை கட்டுவார்கள். உன்னை மாளிகைபுரத்து அம்மன் மஞ்ச மாதா என்றெல்லாம் அழைத்து மக்கள் வழிபடுவார்கள். என்னை காண வரும் பக்தர்கள் உன் கோவிலுக்கும் வந்து உன்னையும் தரிசித்துவிட்டு செல்வார்கள். எனக்கு அருகிலேயே இருக்கும் நீ எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் என்னை தரிசிக்க வரவில்லை என்பதை கண்டு கொள்ளலாம். அதுவரை காத்திரு. தங்கள் சித்தம் இதுதான் என்றால் என் பாக்கியமும் இதுதான். தங்களுக்கு சமமாக எனக்கும் ஒரு கோவிலினை கட்டி என்னையும் மக்கள் வந்து வணங்குவார்கள் என்று எனக்கு சரியாசனம் தந்த பரம்பொருளே, உம்மை வணங்குகிறேன். மகிஷ சம்ஹாரம் முடிந்த பிறகு ஐயப்பனை அழைத்தார் பரமேஸ்வரன். மகனே, உன் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறான் மன்னன் ராஜசேகரன். அவனை ஆட்கொண்டு முக்தி அளிக்க வேண்டும். அத்துடன் நீலிமலையில் சபரி என்ற பக்தை உன் தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருள் செய்து மோட்சம் அளிக்க வேண்டியது உனது கடமை. இதனால் அந்த பக்தையின் நினைவாக அந்த மலைக்கு சபரிமலை என்றே பெயர் வழங்கப்படும். அது மட்டுமன்றி அந்த சபரிமலையிலேயே உனக்கு கோவில் கட்டப்படும்.
ஆயுஷ்மான் பவ. மகிஷமுகியின் உடல் உயிரற்றதாக இருந்தாலும் மலை போல் வளர்ந்தது. அப்படியே போனால் சூரிய சந்திரனையும் மறைத்துவிடும் என்று தோன்றியதால் ஐயப்பன் மகிஷமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களால் மூடினார். ஐயனின் ஆணைப்படி பூதகணங்களும் தேவர்களும் கற்களை எடுத்து வீசி கற்குவியலுக்குள் மகிஷமுகியின் உடலை புதைத்தனர். அப்படி கற்களால் மூடப்பட்டு மகிஷமுகியை அடக்கம் செய்யப்பட்ட இடமே கல்லிடும் குன்று என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்திராதிபதியே, இந்த சம்ஹாரத்தை முடித்த எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது. என் தாய் அங்கே கடும் தலைவலியால் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை தீர்ப்பதற்கான புலிப்பாலை பெறவே நான் இங்கு வந்தேன். இது என் மீது அளவற்ற பாசம் கொண்டிருக்கும் என் இரு கண்களையும் போன்ற தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஆற்ற வேண்டிய கடமையாகும். எனவே புலிப்பாலை பெற தாங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். நிச்சயமாக எம்பெருமான் பரமேஸ்வரன் கட்டளைப்படி நான் பெண் புலியாக மாறி பால் சுரந்து தருகிறேன். ஆனால் நீங்கள் இந்த குவளையை கொண்டு போய் மகாராணியிடம் கொடுத்து, இந்தாருங்கள் புலிப்பால், உங்கள் தலைவலி தீர இதிலிருந்து மருந்து தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்ப வேண்டுமே. அதனால் நானும் உங்களுடன் வருகிறேன். என் மீது ஏறிக்கொள்ளுங்கள். அரசவையில் நாம் நுழைந்தால் நீங்கள் கொண்டு வந்திருப்பது புலிப்பால் தான் என்பது ஊர்ஜிதமாகிவிடும். மகிஷமுகி வதம் கண்ட மணிகண்ட சுவாமி அவர் மாறான வன்புலியும் ஏறியே மலை தாண்டி மடு தாண்டி கண் கண்ட தெய்வம் அவர் மாறான பந்தளத்தை தேடியே ஆற்று வழி ஊற்று வழி காற்று வழி கோட்டை வழி கடந்திங்கு வாரானே ஐயப்பா. சொன்ன தலை நோக்கி மருந்தாகும் புலிப்பாலை கொண்டிங்கு வாரானே ஐயப்பா. கொண்டு புலிக்கூட்டம் புடைசூழ பந்தல ராஜ்யத்தை வந்தடைந்தார். அரசவையில் இருந்த அனைவரும் சீறி பாய வேண்டிய புலிகள் மென்னடை போட்டு வரும் இயற்கைக்கு முரணான சம்பவத்தைக் கண்டு வியந்து நின்றார்கள். புலிப்பால் தேடச் சென்ற ஐயப்பன் இனி திரும்பி வரமாட்டான் என்று திடமாய் நினைத்திருந்த அமைச்சர் திடுக்கிட்டார். மன்னர் ராஜசேகரன் இரு கைகளையும் கூப்பி நெகிழ்ந்து போய் நின்றார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தந்தையே, தாயின் தலைவலி தீர இதோ கொண்டு வந்துள்ளேன் புலிப்பால். இந்த அளவு போதாது என்று வைத்தியர் சொல்வாரானால் எவ்வளவு வேண்டுமானாலும் கறந்து கொள்ள இதோ புலி கூட்டமே என்னுடன் வந்துள்ளது. தாங்கள் கடவுளின் அவதாரம்தான் என்று நிச்சயம் நான் உணர்கிறேன். நாங்கள் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் எங்களை மன்னித்து அருள வேண்டும் ஐயனே. மகாராணி, உன்னுடைய தலைவலியை போக்க புலிப்பாலுடன் வந்திருக்கும் நம் மணிகண்டனை பார். தாலாட்டிய தாயன்பிற்கு பாலூட்டிய செய்தானிவன் அன்னைக்கெல்லாம் அன்னை
என்ற உண்மையை என் பேராசையால், என் அகம்பாவத்தால் நான் அறிந்து கொள்ளாமல் போனேன். என்னை ரட்சித்து அருள்வாய் மகனே, என்னை ரட்சித்து அருள்வாய். தாயே, தாங்கள் போய் என் காலில் விழலாமா? என்னை பெறாவிட்டாலும் என்னை வளர்த்து ஆளாக்கிய அன்பு தாய் நீங்கள். என் அவதாரத்தின் நோக்கம் நிறைவேற உதவியவர் நீங்கள். இப்படி ஒரு வாய்ப்பிற்காக என்னை 12 வருடங்கள் வளர்த்த உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? எனக்கு வாழ்வழித்த தெய்வம் அல்லவா நீங்கள்? சரி ஐயப்பா, உன் அவதார நோக்கம்தான் முடிந்து விட்டதே. இனி எங்களுடனே இருந்து விடேன். இல்லை அம்மா, இந்த அவதாரத்தில் நான் ஆற்ற வேண்டிய கடமை இன்னொன்றும் இருக்கிறது. அது கலியுகத்தில் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய முக்கிய கடமை. எனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு நான் அங்கேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க விரும்புகிறேன். தந்தையே, உங்கள் ராஜ்யத்திற்குட்பட்ட எல்லையில் ஓர் இடம் கொடுங்கள். அங்கே நான் தங்கியிருந்து மக்களின் துயர் துடைப்பேன். ஐயனே, தங்களுக்கு எங்கு இடம் வேண்டுமோ, எவ்வளவு இடம் வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இங்கிருந்து அம்பு எய்கிறேன். அந்த அம்பு எங்கே போய் விழுகிறதோ அந்த இடம்தான் எனக்கு வேண்டும். அங்கு எனக்கு கோவில் கட்டி தாருங்கள். அங்கிருந்தபடி கலியுகத்தை நான் பரிபாலிக்கிறேன். அந்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை. இந்த சபரிமலையில்தான் இன்றும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக, கருணாமூர்த்தியாக திகழ்கிறார் சபரிமலை ஐயப்பன். சபரிமலையில் ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி கோவில் கட்டும் பணியை வேகமாக மேற்கொண்டார் மன்னர் ராஜசேகரன். அந்த கோவிலில் வாழ்க்கையின் தத்துவங்களை விளக்கும் விதமாக 18 படிகளையும் அமைத்தார். இந்த 18 திருப்படிகளும் 18 மலைகளையும் 18 கடவுள்களையும் 18 தத்துவங்களையும் குறிக்கின்றன. 18 மலைகளாகிய இஞ்சிப்பாறை மலை, காலைக்கட்டி மலை, புதுச்சேரி மலை, கரிமலை, தலைப்பாரமலை, தேவர்மலை, ஸ்ரீபாதமலை, மயிலாடுமலை, மாதங்கமலை, கால்த்திமலை, சிற்றம்பலமலை, சுந்தரமலை, நாகம்பலமலை, கவுண்டமலை, நிலக்கல் மலை, நீலிமலை, பொன்னம்பலமலை, சபரிமலை போன்ற மலைகளையும் 18 கடவுள்களாகிய விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கடவுள்களையும் 18 தத்துவங்களாகிய காண்பது, கேட்பது, மனம், ரசனை, ஸ்பரிசம், காமம், பேராசை, குரோதம், கோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பு, சாத்வீகம், ராஜசீகம், தாமசீகம், வித்யா, அவித்யா போன்ற குணங்களையும் உணர்த்தும் விதமாக பகவான் தத்வாதீனனாக இருக்கிறார் என்பதை குறிப்பதே இந்த 18 படிகளின் நோக்கம். கோவில் கட்டி முடித்ததும் ஐயப்பனுக்கு எந்த வகையிலான விக்கிரகம் அமைப்பது என்ற கேள்வி எழுந்தது. அப்போது பரசுராமரே எடுத்து வந்த சாஸ்தாவின் சிற்பமான 2 கால்களையும் புத்திட்டு இணைத்து யோக பட்டத்துடன் பந்தனம் செய்த வண்ணம் தத்துவமசி எனும் சின்முத்திரையுடன் கூடிய
பகவானின் திருவுருவமே ஏற்றது என்பதை ஆண்டவன் கட்டளைப்படி மகர சங்கராந்தி தினமான தை மாத பிறப்பு நன்னாளில் கிருஷ்ணபட்சம் பஞ்சமி திதி உத்திர நட்சத்திரத்துடன் கூடிய சுப தினத்தில் பரசுராமர் தர்மசாஸ்தாவை பிரதிஷ்டை செய்தார். அன்றிலிருந்து ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இதன் மூலம் தன் குருவிற்கு அளித்த வாக்கையும் நிறைவேற்றுகிறார். என்னை சரணடைந்தவர்கள் நற்கதி அடைவார்கள் என்பதை வலியுறுத்தும் விதமாக வலது கையை வலது முழங்கால் மீது தாங்கி அபயஹஸ்தமாக அருள் வழங்குகிறார் ஐயப்பன். அதாவது தன்னை சரணாகதி என அடைபவர்களுக்கு அபயமளிக்கும் அற்புத கோலம் இது. பக்தர்கள் விரதம் மேற்கொள்ளும் முறையை இப்போது பார்ப்போம். ஐயனை காண வரும் பக்தர்கள் குருசாமி மூலமாக மாலை அணிந்து உபதேசம் பெற்று பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு வர வேண்டும். புலால் உண்ணுதலை அறவே தவிர்க்க வேண்டும். சத்தியம், தர்மம், அஹிம்சை போன்ற கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். சபரிமலை செல்லும் பக்தர்கள் ஒழுக்கமானவர்களாக, சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். தம் உடலை வருத்தி ஒரு மண்டலம் விரதம் இருந்து மனதில் ஐயப்பனை நினைத்து வழிபட வேண்டும். விரதம் இருப்பதை ஒரு பழக்கமாக மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பிரம்மச்சரியம் காக்க வேண்டும். இந்த பழக்கத்தால் மனம் பக்குவப்படும். விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் காலை மாலை இருவேளையும் குளித்து நீலம் அல்லது கருப்பு அல்லது காவி உடை அணிந்து ஐயப்பனின் சரணங்களை கூறி வணங்க வேண்டும். துளசி மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கும் வேளையில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் ஒன்றாக கூடி ஐயப்பனின் அருள் வேண்டி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதையும் ஐயனின் புகழ் பாடி பஜனைகள் செய்வதையும் ஒரு வழக்கமாக கடைபிடிக்க வேண்டும். ஏ சுவாமி கண்ணி சுவாமி எங்க போற மலைக்கு போற வா சுவாமி கண்ணி சுவாமி எப்போ போற எப்போ போற கட்டான கட்டேந்தி கட்டுமுடி தலையேந்தி குடிதாண்டி படிதாண்டி போறேன் நான் போறேன். கட்டான கட்டேந்தி கட்டுமுடி தலையேந்தி குடிதாண்டி படிதாண்டி போறேன் நான் போறேன். மெய்யாக பொய்யின்றி ஐயனுக்கு நெய்யேந்தி வரம் வேண்டி அருள் வேண்டி போறேன் நான் போறேன். குருசுவாமி போட்டு விட்ட மணிகண்ட மாலை கழுத்துல பசிதாகம் போக்கும் நல்ல துணையுண்டு சேர மலை வழிபாத கானக வாசன் முகம் காண போறேன். சுவாமியே சரணம் என்று கோஷம் போட்டு மாறும். ஏறுமேலி கோட்டை வந்து பேட்டை துள்ளி ஆட்டம் இட்டு வாவர் துணை வேண்டி செல்வேன் நானப்பா. பேரூர் தோடு வாய்க்கால் கண்டு பூங்காவனம் பார்த்து புட்டு கோட்டைப்படி தாண்டிடுவேன் நானப்பா. மகிழ்ச்சி உடல் ஏறி நின்று பூதநாதன் ஆட்டம் இட்ட காளை கட்டி சேர்ந்திடுவேன் நானப்பா. அழுதா நதி மூழ்கி நின்று கல்லெடுத்து வேண்டிக்கிட்டு பள்ளி கட்டு ஏந்தி செல்வேன் நானப்பா. கல்லிடும் குன்றில் கல்லெறிவேன் இஞ்சி பாறை கண்டறிவேன். கொடும்பாறை கோட்டை செல்வேன் கூட்டு சரணம் போட்டு செல்வேன். கரிமலை ஏற்றும்
கண்டு நானும் கடினம் இல்லை என்று சொல்லி பார்க்க போறேன், நெய்ய சேர்க்க போறேன். ஏ சுவாமி கன்னி சுவாமி எங்க போற, மலைக்கு போற, வா சுவாமி கன்னி சுவாமி, எப்போ போற, எப்போ போறேன். கல்லு முள்ளு பாதையிலும் குண்டு குழி ஏற்றத்திலும் ஏற்றி என்னை பார்த்திடுவான் ஐயப்பா. கும்மிருட்டு வேளையிலும் கண்ணீருட்டும் போதினிலும் கை கொடுத்து காத்திடுவான் ஐயப்பா. 6 பிழை 100 குறை ஏது நானும் செய்திட்டாலும் ஏழை என்னை ஏற்றருள்வான் ஐயப்பா. ஏற்ற விரதம் தப்பில்லாம சோதனைகள் தந்திடாம காத்தி என்னை ரட்சிப்பானே ஐயப்பா. ஹரிஹர சுதனின் தரிசனம் பெறுவேன், பிறவி பயனை அதுகணமடைவேன். சபரிநாதம் திருவடி பணிவேன், சத்குருநாதம் திருவருள் பெறுவேன். பொன்னம்பல வாசன் உண்டு, அண்ணல வன்னேசன் உண்டு, காண போறேன், மலை ஏற போறேன். ஏ சுவாமி கன்னி சுவாமி எங்க போற, மலைக்கு போற, வா சுவாமி கன்னி சுவாமி, எப்போ போற, எப்போ போறேன். ராமனோடு லக்ஷ்மணனும் தந்தை கன்று தர்ப்பணமும் தந்தையிடம் பம்பை நதி தானப்பா. அந்த நதியில் மூழ்கி நின்று பந்தியிட்டு தீபம் விட்டு பாபவினை தீர்த்து கொள்வேன் நானப்பா. பம்பா நதி கணபதி சன்னதியில் சூறையிட்டு தோப்பு கரணம் போட்டு செல்வேன் நானப்பா. நீலிமலை ஏற்றம் கண்டு நீண்ட வழி பாதை கண்டு அப்பாச்சி மேடு கடப்பேன் நானப்பா. சபரி அன்னை பீடம் காண்பேன், சரங்குதிகாலில் சரமும் இடுவேன். 18 படிகள் ஏறி செல்வேன், பகவான் அருளால் வாழ்வு கொள்வேன். முத்திரை தேங்காய் நெய் எடுத்து நெய் அபிஷேகம் செய்து வைத்து வேண்ட போறேன், அருள் வேண்டி போறேன். ஏ சுவாமி கன்னி சுவாமி எங்க போற, மலைக்கு போற, வா சுவாமி கன்னி சுவாமி, எப்போ போற, எப்போ போறேன். கட்டான கட்டேந்தி கட்டுமுடி தலையேந்தி குடிதாண்டி படிதாண்டி போறேன், நான் போறேன். மெய்யாக பொய்யின்றி ஐயனுக்கு நெய்யேந்தி வரம் வேண்டி அருள் வேண்டி போறேன், நான் போறேன். குருசுவாமி போட்டு விட்ட